வெல்கம் டு PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அரசாங்கத்தின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். இது 9th பாலிட்டி புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அரசாங்கம். அரசாங்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு நாட்டின் கொள்கைகளை செயல்படுத்தும் முதன்மை அமைப்பு தான் இந்த அரசாங்கம். இதுல அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகிய இரு தரப்பினரும் இருப்பாங்க. அடுத்து அரசு என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். அரசு அதாவது கவர்மெண்ட் என்ற சொல் குபர்னேர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்தும் கவர்னர் என்ற பிரெஞ்சு சொல்லிலிருந்தும் பெறப்பட்டது. இதற்கு இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று பொருள். அடுத்து அரசாங்கத்தின் 3 தூண்கள் என்னன்னு பார்க்கலாம். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, இதெல்லாமே அரசாங்கத்தின் 3 தூண்கள். அடுத்து முடியாட்சி, அதாவது மொனார்கி அப்படின்னா என்னன்னா, ஐக்கிய பேரரசில் அதாவது இங்கிலாந்து யூகேவில் காணப்படுகிறது. இதுவே மிக பழமையான அரசாங்க வடிவம். இதுல அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார். அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சியே ஆங்கில முடியாட்சியாக இருக்கிறது. அதாவது அரசர் நாட்டின் தலைவராக இருந்தாலும் சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது. அடுத்து அரசியலமைப்பின் வகைகள் என்னன்னு பார்க்கலாம். பெரும்பான்மையா அரசியலமைப்பு எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியலமைப்பு, கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, நெகிழும் அல்லது நெகிழா தன்மையுடைய அரசியலமைப்பு என்று பிரிக்கப்படுகிறது. அடுத்து தற்காலத்தில் உலகில் காணப்படும் அரசாங்கங்களின் வகைகள் பார்க்கலாம். மொத்தம் 4. அது என்னன்னா, ஒற்றையாட்சி முறை அரசாங்கம், கூட்டாட்சி முறை அரசாங்கம், நாடாளுமன்ற ஆட்சி முறை அரசாங்கம், அதிபர் ஆட்சி முறை அரசாங்கம். அதாவது யூனிட்டரி கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட், பார்லிமெண்டரி கவர்மெண்ட், பிரசிடென்சியல் கவர்மெண்ட். இப்ப இந்த 4த்தையும் ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல ஒற்றையாட்சி முறை அரசாங்கம். முதல்ல ஒற்றையாட்சி முறை அப்படின்னு பார்க்கலாம். இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக, அதாவது மத்திய அரசாக ஆட்சி செய்வது ஒற்றையாட்சி முறை. மத்திய அரசு இங்கு அதிகாரம் மிக்கது. நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசு ஒப்படைத்த அதிகாரங்களை மட்டுமே செயல்படுத்தும். ஒற்றையாட்சி முறை எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை. அடுத்து ஒற்றையாட்சி முறையின் நிறைகள் மற்றும் குறைகள் பத்தி பார்க்கலாம். முதல்ல நிறைகள். சிறிய நாடுகளுக்கு இது ஏற்றது. அதிகார மற்றும் பொறுப்பு மோதல்கள் இதில் ஏற்படுவது இல்லை. உடனடியாக முடிவுகள் எடுக்கப்படுகிறது. குறைந்த செலவுடையது. எளிதாக அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. நாடு முழுமைக்கும் ஒரே சீரான சட்டம், கொள்கை மற்றும் நிர்வாகம் இதில் இருக்கிறது. அடுத்து ஒற்றையாட்சி முறையுடைய குறைகள் பார்க்கலாம். பெரிய நாடுகளுக்கு பொருந்தாது. அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியுள்ளதால் நிர்வாக தாமதம் ஏற்படுகிறது. உள்ளூர் பிரச்சனைகளில் மத்திய அரசு அக்கறை காட்டாது. அதிகாரம் ஒரே இடத்தில் குவிக்கப்படுவதால் சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும். அடுத்து இந்திய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சியின் அம்சங்கள், அதோடைய சேலியன் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சில அதிகாரம் மத்திய அரசை வலுவாக்கி மாநிலம் மீது ஆளுமை கொள்ள செய்கிறது. நாடு முழுமைக்கும் ஒற்றை அரசியலமைப்பு, ஒற்றை குடியுரிமை பின்பற்றப்படுகிறது. முக்கிய சட்ட திருத்தங்கள் மாநிலங்கள் அனுமதியின்றி மத்திய அரசே செய்வதால் அரசியலமைப்பு நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக உள்ளது. மாநிலங்களுக்கு சமமற்ற பிரதிநிதித்துவம் பின்பற்றப்படுகிறது. அவசர கால ஏற்பாடுகளின் போது மாநில அரசு மத்திய அரசு கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. அகில இந்திய சேவைகள் மத்திய அரசிடம் உள்ளது. ஆளுநர் நியமனம் மத்திய அரசு மேற்கொள்கிறது. இதெல்லாம் இந்தியாவில் பின்பற்றப்படும் ஒற்றையாட்சியுடைய சேலியன் ஃபீச்சர்ஸ். இப்போ ஒற்றையாட்சி முறை பார்த்துட்டோம். அடுத்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை பத்தி பார்க்கலாம். கூட்டாட்சி முறை அப்படின்னா என்னன்னா, தேசிய அரசும் பிராந்திய அரசும் தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்ட சுதந்திரமாக செயல்படுவது கூட்டாட்சி முறை. கூட்டாட்சி முறை எந்தெந்த நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, பிரேசில், ரஷ்யா, அர்ஜென்டினா, கனடா. இப்போ கூட்டாட்சி முறையுடைய நிறைகள் மற்றும் குறைகள் பத்தி பார்க்கலாம். முதல்ல நிறைகள். உள்ளூர் சுயாட்சி மற்றும் தேசிய ஒற்றுமை ஏற்படும். அதிகார பகிர்ந்தளிப்பு நிர்வாகத்தின் திறனை எளிமையாக்கும். பெரிய நாடுகளுக்கு இது ஏற்றது. மத்திய அரசின் சர்வாதிகாரியாக மாறுவது இது தடுக்கப்படுகிறது. பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களை ஒவ்வொரு மாநிலமும் வளர்த்துக் கொள்ளும். அடுத்து கூட்டாட்சியுடைய குறைகள் என்னன்னு பார்க்கலாம். முடிவுகள் எடுக்க தாமதமாவதால் ஒற்றையாட்சியை விட கூட்டாட்சி பலவீனமானது.
தனித்தனி தேர்தல் அதிக செலவினம் உடையது. பிராந்திய போக்குகள், அதாவது ப்ரொவின்ஷனலிசம் சொல்லுவாங்க. இது என்னன்னா, தான் ஒரு நாட்டை சேர்ந்தவன் என்பதை விட ஒரு மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ரொவின்ஷனலிசம், அதாவது பிராந்திய போக்கு. இங்க பிராந்திய போக்கு காணப்படுகிறது. நிர்வாக சமநிலை குறைபாடு. ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் சட்டம் மாறுபடும். அதே மாதிரி மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை, தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. மத்திய மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வு பிரச்சனையில் முரண்பாடு ஏற்படுகிறது. பெரும்பாலும் இரட்டை குடியுரிமை இங்கு வழங்கப்படுகிறது. அரசியலமைப்பு திருத்தம் கடினம் என்பதால் மாறி வரும் தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. சில நேரங்களில் வெளியுறவு கொள்கையில் மாநில அரசுகள் தடைகளை ஏற்படுத்தும். அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் கூட்டாட்சியின் அம்சங்கள், அதோடைய சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இரட்டை அரசாங்கம். அடுத்து, எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதாவது கூட்டாட்சியில் சட்டங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். அடுத்து, அதிகார பகிர்வு. அடுத்து, அரசியலமைப்பு உயர்தன்மை, அதாவது அரசியலமைப்பு சட்டமே நாட்டின் மிக உயர்ந்த அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நெகிழ்வுத்தன்மையற்ற அரசியலமைப்பு. அடுத்து, சுதந்திரமான நீதித்துறை. அடுத்து, ஈரவை நாடாளுமன்றம். இதெல்லாம் இந்திய அரசியலமைப்புல இரட்டையாட்சியின் அம்சங்கள். அடுத்து, ஒற்றையாட்சி அப்புறம் கூட்டாட்சியோட வேறுபாடுகள் பத்தி பார்க்கலாம். ஒற்றையாட்சி, கூட்டாட்சி. இங்க ஒரே ஒரு மத்திய அரசு இருக்கும். துணை குழுக்கள் ஒருவேளை இருக்கலாம். இங்க 2 நிலைகளில் அரசாங்கம் இருக்கும். இங்க பெரும்பாலும் ஒற்றை குடியுரிமை இருக்கும். இங்க பெரும்பாலும் இரட்டை குடியுரிமை தான் இருக்கும். இங்க அதிகார பகிர்வு இல்ல, இங்க அதிகார பகிர்வு உண்டு. இங்க அதிகாரம் மையப்படுத்தப்பட்டு இருக்கும். இங்க அதிகார பரவல் இருக்கும். இப்போ ஒற்றையாட்சி, கூட்டாட்சி ரெண்டுத்தையும் பார்த்தோம். அடுத்தது, நாடாளுமன்ற ஆட்சி முறை பத்தி பார்க்கலாம். நாம நவீன மக்களாட்சி முறைய 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நாடாளுமன்ற ஆட்சி முறை, இன்னொன்னு அதிபர் ஆட்சி முறை. நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னா என்னன்னா, இதில் மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களிலிருந்து நிர்வாகத்துறை, அதாவது பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உருவாகும். சட்டமன்ற கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளுக்கு நிர்வாகத்துறை, அதாவது அமைச்சரவை தான் பொறுப்பேற்கும். இங்கு பெயரளவு தலைவராக அதிபரும் உண்மையான தலைவராக பிரதமரும் இருப்பர். அமைச்சரவை அரசாங்கம், பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம் என்றும் இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறையை அழைக்கலாம். நாடாளுமன்ற ஆட்சி முறை பிரிட்டன், கனடா, ஜப்பான், இந்தியாவில் பின்பற்றுறாங்க. அடுத்து, நாடாளுமன்ற ஆட்சி முறையின் நிறைகள் மற்றும் குறைகள். முதல்ல நிறைகள். சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கு இடையில் இணக்கமான உறவு காணப்படும். அதாவது சட்டம் இயற்றுபவர்களுக்கும் அதை செயல்படுத்துபவர்களுக்கும் இடையே இணக்கமான உறவு காணப்படும். பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளதால் பொறுப்பான அரசாங்கம் இங்க அமையும். அதிகாரம் அமைச்சரவையிடம் உள்ளதால் சர்வாதிகாரம் இங்கு தடுக்கப்படுகிறது. சமுதாயத்தின் அனைத்து பகுதி மக்களுக்கும் அமைச்சரவை பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. இப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறையோடைய குறைகள் பத்தி பார்க்கலாம். பெரும்பான்மை ஆதரவு எந்த நேரத்திலும் குறைந்து நிலையற்ற அரசாங்கம் உருவாகலாம். அரசு மாறும்போது முந்தைய திட்டங்கள் நிறுத்தப்பட்டு தொடர்ச்சியற்ற கொள்கைகள் உருவாகிறது. நாடாளுமன்றத்தில் அதிக பெரும்பான்மை அமைச்சரவை சர்வாதிகாரத்திற்கு வழிவகுக்கும். சட்டமன்றம், நிர்வாகத்துறை அதிகார பிரிவில் கோட்பாடுகளை முழுமையாக பின்பற்றப்படாததால் இரண்டுக்கும் இடையே சிக்கல் ஏற்படுகிறது. இந்திய அரசியலமைப்பில் நாடாளுமன்ற ஆட்சி முறையின் அம்சங்கள் பத்தி பார்க்கலாம். இங்க பெயரளவு தலைவராக குடியரசுத் தலைவரும் உண்மையான நிர்வாகியாக பிரதமரும் செயல்படுவார். பெரும்பான்மை கட்சி இங்க ஆட்சி அமைக்கும். அமைச்சரவை நாடாளுமன்றத்திற்கு கூட்டு பொறுப்பு ஆவார்கள். ஒரு அமைச்சர் ஒரே நேரத்தில் நிர்வாகத்துறையிலும் சட்டமன்றத்திலும் இரட்டை உறுப்பினரா தகுதி பெறுவார். அதே மாதிரி பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் தான் இங்க வழிநடத்தப்படுகிறது. இப்போ நாடுகளும் அதோடைய நாடாளுமன்றங்களும் பார்க்கலாம். இஸ்ரேலோட நாடாளுமன்றம் கெனசெட், ஜெர்மனியோட நாடாளுமன்றம் பந்தேஸ்டாக், டென்மார்க்கோட நாடாளுமன்றம் போக்டிங், நார்வேயோட நாடாளுமன்றம் ஸ்டார்டிங், அமெரிக்காவோட நாடாளுமன்றம் காங்கிரஸ், ஜப்பானோட நாடாளுமன்றம் டயட், பிரிட்டன் அப்புறம் தென்னாப்பிரிக்காவோட நாடாளுமன்றம் அதாவது பார்லிமெண்ட், நேபாளத்தோட நாடாளுமன்றம் ராஷ்டிரிய பஞ்சாயத், பாகிஸ்தானோட நாடாளுமன்றம் தேசிய சபை அதாவது நேஷனல் அசம்பிளி, ரஷ்யாவோட நாடாளுமன்றம் டூமா, சுவிட்சர்லாந்தோட நாடாளுமன்றம் கூட்டாட்சி சபை அதாவது பெடரல் அசம்பிளி. இப்போ நாடாளுமன்ற ஆட்சி முறை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அதிபர் ஆட்சி முறை பத்தி பார்க்கலாம். அதிபர் ஆட்சி முறை. அதிபர் ஆட்சி முறை அப்படின்னா என்னன்னா, இதுல மக்கள் தனியாக அதிபரை அதாவது நிர்வாகத்துறைக்கு தேர்ந்தெடுப்பார்கள்.
நாடாளுமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்திற்கு தனியாக தேர்ந்தெடுப்பார்கள். சட்டமன்றத்திலிருந்து நிர்வாகத்துறை உருவாகாது. இதனால் அதிபர் ஆட்சி முறை சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாதது, நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையது, அதிகார பகிர்வு என்ற கொள்கையின் அடிப்படையில் இயங்குகிறது. அதிபர் ஆட்சி முறை எந்தெந்த நாடுகள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை, பிரான்ஸ். இப்போ அதிபர் ஆட்சி முறையின் நிறைகள் மற்றும் குறைகளை பத்தி பார்க்கலாம். முதல்ல நிறைகள். ஜனநாயக தேர்தல். மக்களால் தேர்வு செய்யப்படுவதால் ஜனநாயக முறை இங்கு பின்பற்றப்படுகிறது. அதிபரின் முழு கட்டுப்பாடு. முழு அதிகாரம் அதிபரிடம் உள்ளதால் அதிபர் நாட்டை கட்டுப்படுத்துவார். விரைவாக முடிவெடுத்தல். அவசர காலங்களில் அதிபர் உடனடியாக முடிவெடுக்க முடியும். அவர் நாடாளுமன்றத்துடன் விவாதம் நடத்த தேவையில்லை. அதே மாதிரி நிலையான அரசாங்கம் அமையும். நாடாளுமன்ற ஆதரவு குறைந்தாலும் அதிபர் பதவிக்கு ஆபத்து வராது. அடுத்து குறைகள் பார்க்கலாம். சர்வாதிகாரியாக மாற வாய்ப்பு. அனைத்து அதிகாரமும் அதிபரிடம் உள்ளதால் சர்வாதிகாரத்திற்கு வாய்ப்புள்ளது. அடுத்து நாடாளுமன்றத்துடன் சுமூகமற்ற உறவு. நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையான கட்சி வேறாக இருந்தால் இங்க நாடாளுமன்றத்துக்கும் அதிபருக்கும் கருத்து வேறுபாடு நிலவும். அடுத்து அதிபர் ஆட்சி முறையின் அம்சங்கள், அதோடைய செலின் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதிபர் நாட்டின் தலைவராக இருப்பார், அரசாங்கத்தின் தலைவராக இருப்பார். மக்களால் நேரடியாகவோ அல்லது வாக்காளர் குழு மூலமாகவோ சில நாடுகளில் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்வு செய்யப்படுகிறார். அடுத்து கிச்சன் கேபினெட் முறை மூலம் அதிபர் தனக்கான சிறிய அமைச்சரவை உறுப்பினர்களை நியமிக்கிறார். இங்க சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய மூன்றும் தன்னிச்சையாக செயல்படும். ஒன்று மற்றொன்றின் வேலையில் தலையிடாது. இப்போ அதிபர் ஆட்சி முறை நாடாளுமன்ற ஆட்சி முறையோடைய வேறுபாடுகள் பார்க்கலாம். அதிபர் ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை. இங்க மக்களால் நேரடியாகவோ அல்லது வாக்குக்குழு மூலமோ அதிபர் தேர்வு செய்யப்படுகிறார். இங்க நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறார். இங்க அதிபரே அதிகாரம் படைத்தவர். இங்க மத்திய சட்டமன்றமே அதிகாரம் படைத்தது. இங்க அதிகார பகிர்வு, சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை தன்னிச்சையாக செயல்படும். இங்க அதிகார பகிர்வு மையப்படுத்தப்படாததால் சட்டமன்றத்தில் உள்ளவர்கள் நிர்வாகத்துறையிலும் இருப்பார்கள். இங்க மாகாண தலைவர் அதிபரா இருப்பார், அரசாங்கத்தின் தலைவர் அதிபரா இருப்பார். இங்க அரசின் தலைவர் குடியரசுத் தலைவரா இருப்பாரு, அரசாங்கத்தின் தலைவர் பிரதமரா இருப்பாரு. இங்க தனிநபர் தலைமை வகிப்பார். இங்க கூட்டு தலைமை வகிக்கப்படும். இங்க அதிபர் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பானவர் அல்ல. இங்க பிரதமரும் அவங்களுடைய அமைச்சர்களும் தங்கள் ஒவ்வொரு செயல்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு ஆவார்கள். அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு, அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஜிக்மே சிங்கியே வான்சுக். இவர் பூட்டானின் 4வது அரசர். எந்த வருஷம் இவர் அதை உருவாக்குனார் அப்படின்னு பார்த்தோம்னா 1970. பூட்டான் அரசியமைப்பில் இடம்பெற்ற GNH நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா 18 ஜூலை 2008. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரசாங்கங்களின் வகைகள் பத்தி ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.